ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி எப்போ வருது, அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக பார்க்கப்படுறது இந்த மகா சிவராத்திரி விரதம். சிவனின் அருளை பெறுவதோட நிறைய பாவங்களில் இருந்து விடுபடுறதுக்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி பார்க்கப்படுது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி எப்போ வருது, இந்த நாளில் எந்த நேரத்தில் சிவ பூஜை செய்யணும், சிவனை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக இந்த சிவராத்திரி இருக்கு. குறிப்பா சிவ பக்தர்களால மிக பிரம்மாண்டமாக இந்த விழா கொண்டாடப்படும். சிவராத்திரி அப்படின்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி அப்படின்னு பொருள். இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவபெருமான வேண்டி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. மாசி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி திதியில மகா சிவராத்திரி விழா அப்படிங்கிறது கொண்டாடுறது வழக்கம். இந்த மகா சிவராத்திரி பற்றி புராணங்களின் கதைகள் நிறைய சொல்றது உண்டு. இந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படின்னும் சொல்லப்படுது. மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தியோட விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு அதிகரிக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறந்து விளங்கும், கஷ்டங்கள் எல்லாமே விலகி நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆண்டில் 2026 பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது. பிப்ரவரி 15 மாலை 5:04 மணிக்கு ஆரம்பிச்சு பிப்ரவரி 16 மாலை 5:34 மணி வரைக்கும் சதுர்தசி திதி இருக்கு. பிப்ரவரி 15 மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது நள்ளிரவு 11:55 முதல் அதிகாலை 12:56 மணி வரை நடக்கிற இந்த நிஷித கால பூஜை. 4 கால பூஜை நேரம் என்ன அப்படின்னா, முதல் கால பூஜை பிப்ரவரி 15 மாலை 6:11 முதல் இரவு 9:25 வரைக்கும் நடக்கும். 2ஆம் கால பூஜை பிப்ரவரி 15 இரவு 9:25 முதல் அதிகாலை 12:36 மணி வரைக்கும் நடக்கும். 3ஆம் கால பூஜை பிப்ரவரி 16 அதிகாலை 12:36 முதல் 3:47 மணி வரைக்கும் நடக்கும். 4ஆம் கால பூஜை பிப்ரவரி 16 காலை 3:47 முதல் 6:59 மணி வரைக்கும் நடக்கும். இந்த நேரத்தில் கண் விழிச்சு சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 16 காலை 6:42 முதல் பகல் 3:10 வரையிலான நேரத்தை பாரணை செஞ்சு அவங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது கண் விழிச்சு சிவனை வழிபாடு செய்யணும். அது ரொம்ப விசேஷம். இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக சொல்லப்படுது. அதனால இந்த சமயத்தில் நாமளும் சிவனை மனதார வேண்டினோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு நிறைய விதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு.
இது வந்து எதுவுமே முடியலை அப்படிங்கிறவங்க சிவனை நினச்சி தியானம் மட்டுமே கூட செய்யலாம். ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நாம் சொல்கிறது சிறப்பு. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியை வழிபாடு செய்கிறதுக்கு தவற விடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.